தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கு டேனிலியா வணக்கம் சார். விஜய் சமீபத்தில் அந்த லாக்அப் மரணம் அஜித் அவருக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். சென்னையே அதிர்ந்து சென்னையே குலுங்கிய ஒரு போராட்டம். எப்படி பாக்குறீங்க? சிஎம் திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ நீங்க அந்த அஜித்குமார் வழக்கை அந்த திருப்புவனம் காவல் சட்டவிரோத தாக்குதலால இறந்து போன தம்பி அஜித்குமாருக்கு நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறார். திராவிட முன்னேற்ற கழக அரசை அதன் தலைவரை முதலமைச்சரை சாடுகிறார். உங்களுக்கு எதுக்கு அந்த பதவின்னு கேட்கிறார். நீங்க எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்டு உத்தரவை பெற்று தான் நீங்க வாழ முடியும்னா உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு? அப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. அது ஸ்டாரி மாடல் அரசுலாம் விமர்சிச்சவரு பாஜக அமித்ஷா மோடி அரசு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டார். ஏன்னா நீங்க சார் அவங்க தப்பு பண்ணல சார், அதனால பேசல. நீங்க தப்பு பண்றீங்க, சரியா ஆட்சி நடத்தல, அதனால உங்களை பேசுறோம். ஆமா, சரியா எங்க ஆட்சி நடத்தல, சரியா ஆட்சி நடத்தாததுக்கு எது காரணம்? இப்ப நீட் விலக்கு வேணும்னு மசோதா நிறைவேற்றோம். ஆளுநர் கையெழுத்து போடல, ஜனாதிபதி கையெழுத்து போடல. உங்களுக்கு நீட்டு விதிவிலக்கு வேணும்னு தமிழக வெற்றி கழகம் தீர்மானம் போடுறீங்க. எந்த இடத்துலயாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா விஜய்? ஏன்னா நீங்க இப்ப அஜித்குமார் அந்த இஷ்யூ சென்சேஷனா இருக்கு. அததானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. மக்களுக்காக களத்துல போய் நிக்கிறாரு. ஸ்டாலின் போய் பார்த்தாரா? விஜய் தானே நேர்ல போய் பார்த்தாரு. ஆமாயா, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க அஜித்குமாருடைய மரணம் ஊடக வெளிச்சத்தில் இப்ப லைவ்ல இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போய் பார்க்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு 24 மரணங்கள் வரைக்கும் நடந்திருக்கு. ஆமா, ஏற்கனவே இருந்து 23 மரணங்களுக்கு இந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்பொழுதாவது போய் நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னாரா? சார், அதான் எல்லாரையும் பனையூர் வர சொல்லி எல்லாருக்குமே இழப்பீடு கொடுத்திருக்காரு. பாக்கலையோ? செய்தி பாக்கலையோ நீங்க? ஆமாயா, டேனிலியா எப்ப கொடுத்தாரு? அவங்க எல்லாம் இறந்து எவ்வளவு வருஷம், எத்தனை மாசம் ஆகுது, எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 4.5 ஆண்டுகளா போய் பார்க்காதவரு 2026 தேர்தல் வருது. அஜித் இல்ல சார், 4 வருஷமா, அதுதான் 4 வருஷமா நடந்ததுக்கு மொத்தமா இப்ப தீர்வு கொடுத்திருக்கிறாரு. தீர்வு கொடுத்தாலும் தப்புங்கிறீங்க, தீர்வு கொடுக்கலனாலும் தப்புன்னு சொன்னா அது எப்படி நம்ம ஏத்துக்கலாம்? ஆமாயா, தீர்வு நீங்க கொடுக்கறதுல அப்படின்னா நீங்க ஸ்டாலின் மேல எப்படி நீங்க இந்த பலி சொல்லலாங்க? அவர் ஆட்சியில நடந்தா அவரை தானே குத்த சொல்ல முடியும். அவரை சொல்லலையே. இப்ப நீங்க ஸ்டாலின் ஆட்சியில முதல்வர் தளபதி எந்த இடத்துல சட்டத்தை மீறி அவர்களை குற்றவாளிகளை காப்பாற்றினார்? குற்றவாளிகளை காப்பாத்தல, காவல்துறையை சரியா நடத்தலங்கிறது குற்றச்சாட்டு. இல்ல, காவல்துறையை சரியா நடத்தலைன்னா எப்படி இவரு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரே அவர் தானே காவல்துறையோட அமைச்சர், அவர் தானே உள்துறைக்கு பொறுப்பு, அவர் தானே இதுக்கு பொறுப்பு இருக்கணும். முறைப்படி ராஜினாமா பண்ணிருக்கணும், விஜய முதல்வர் ஆக்கி இருக்கணும் ஸ்டாலின். அதை பண்ணாம விட்டாரு. சரி, அப்ப 26 பேரு பகல்காம்ல காஷ்மீர்ல யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு 3 பேர் பயங்கரவாதி தீவிரவாதிகளால இந்தியாவினுடைய அப்பாவி பெண்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப மோடி ராஜினாமா செய்யி, அமித்ஷா ஐயாவே ராஜினாமா பண்ணு, உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராணுவத்தை கையில் வச்சிருக்க ராஜ்நாத் சிங் ஐயாவே உனக்கு பதவி எதுக்குன்னு எப்பவாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாரா நம்ம விஜய்? இல்லைங்க, அவங்க போய் களத்திலேயே மோடி சவுதி அரேபியா போயிட்டு இருந்தவர் பயணத்தை நிப்பாட்டிட்டு ஏர்போர்ட்லயே மீட்டிங் போட்டு அதுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்வு சொல்லிட்டாரு. அதனால விஜய் போராட்டத்துக்கு வரல. நீங்க அதை இது எப்படி ஒண்ணாக்க முடியும்? மரணமே நிகழாமல் ஏன் தடுக்கலைங்கிறேன். அப்படின்னா நீங்க ராணுவத்தை கையில் வைத்திருக்கிற ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணுன்னு விஜய் கேட்கல. உள்நாட்டு காவல்துறை சார், அப்ப நாங்க படம் ஷூட்டிங்ல இருந்தோம் சார். நாங்க இப்பதான் முழு நேர அரசியலுக்கு வந்திருக்கோம். அப்ப நாங்க ஜனநாயக படம் ஷூட்டிங்ல இருந்தோம். அதனால நாங்க ஷூட்டிங் வேலையில இருந்தோம். இப்ப நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். இப்ப நடக்கிறது பேசுங்க சார். சரி, அப்படின்னா நீ இப்ப நடக்கிறத மட்டும்தான் நான் பேசுவேன். 50 வருஷமா நான் அரசியலுக்கு வரல. வந்த உடனே இந்த மாதிரி ஒரு 4 வீட்டுக்கு போவேன், ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு அஜித்குமார் ஐயா வீட்டுக்கு போயிட்டா நாட்டு மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க. 5 கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறேன். ஒரு பேப்பருக்கு 1 ரூபா, டைப் அடிக்கிறதுக்கு 5 ரூபா, 25 ரூபா, வெறும் 25 ரூபா செலவு பண்ணிட்டு என்ன முதலமைச்சர் ஆகுங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில நடத்துறேன், அஜித்குமார் அல்லது லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வேணா ஒரு அதிகபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபா, ஒரு 10 லட்சம் ரூபா செலவாயிடும். 10 லட்சம் ரூபா செலவு செய்யறேன். எனக்கு உடனே அடுத்து 26ல எனக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்ற இந்த பேராசை இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இந்த எல்லாம் எதுக்காக இந்த போராட்டங்கள் எல்லாம் நடத்துறீங்க? மக்களின் மீது அக்கறையில நீங்க போராட்டம் நடத்தினா நாங்க வரவேற்போம்.
ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீதி கேட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுனா முதல்ல வரவேற்கிறது தனியரசு தான். ஆனா இதையெல்லாம் நீங்க எப்ப செய்யறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி. சார் தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சாலும் தப்புங்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்பதான் ஒரு லைவ் அரசியலுக்கு வந்திருக்கிறார். வாதத்தை நீங்க மடை மாற்றி விஜய் ஆதரவா கொண்டு போறீங்க, அல்லது விஜயனுடைய செயலை அங்கீகரிக்கிற மாதிரி கொண்டு போறீங்க. அது பிழையானது, தவறானது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க 2024 போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்ல, அப்ப விஜய் இந்த போராட்டத்தில் நடத்தல சார். ஷூட்டிங்ல இருந்தோம் சார், சினிமா ஷூட்டிங்ல இருந்தோம் சார். நான் தான் சொல்றேன், ஒண்ணு நீங்க அரசியல் பண்ணணும், இல்லைன்னா நடிக்கணும். நடிச்சுக்கிட்டு நடிகனாவும் இருக்கணும், கோடிக்கணக்கில் ஊதியமா பணமும் சம்பாதிக்கணும், அரசியல் கட்சியும் துவக்கணும். சார் அரசியல் நடத்துறது பணம் வேணும்ல, படம் நடிச்சாதானே பணம் வரும். பணம் வந்தாலும் அரசியல் நடத்த முடியும் சார். அப்படியாவது நீங்க இப்ப அன்னைக்கு வெள்ளம் வந்துச்சு, மிகப்பெரிய புயல் வந்துச்சு, விக்கிரவாண்டியில அதான் எல்லாரையும் பனையூருக்கு கூப்பிட்டல சார். அதான் எல்லாரையும் பனையூருக்கு கூப்பிட்டு நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? ஏயா லட்சக்கணக்கான பேர் வீட்டை இழந்து, கால்நடைகளை இழந்து, சொத்தை இழந்து பரிதவிச்சாங்க. எத்தனை கோடி ரூபாய விஜய் தான் சம்பாதிச்சது? ஒரு 10 சார். கடலூர்ல ஒரு ஆத்துல பெரும் வெள்ளம் வந்தப்ப திமுக அரசு கூட பண்ணல. அவங்க எல்லாரையும் பனையூர் கூப்பிட்டு விஜய் தானே பண்ணாரு. எல்லாரையும் எல்லாம் கூப்பிடலையா, ஒரு 50 பேருக்கு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு அதான் அடையாளமா கூட்டுதுமோ எல்லாருக்கும் கட்சி நிர்வாகிகள் கொடுத்திருப்பாங்க. கொடுங்கிற நான் இன்னும் கூடுதலா கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க வெறும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? ஒரு 1 கோடி ரூபாய் பண்ணுங்க, ஒரு 10 கோடி ரூபாய் பண்ணுங்க. உங்ககிட்ட 5000 கோடி ரூபாய் நீங்க இப்ப பண்ணவே இல்லைன்னீங்க, அவர் பண்றதை இப்ப பாராட்டுறீங்க. இன்னும் கூடுதலா பண்ணுங்கிற நான். இப்ப நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, தேர்தல் வருது, இப்ப நீங்க உதவி நலத்திட்டங்கள் எல்லாம் தர்றது மாதிரி ஒரு காட்சியை நாட்டு மக்களை நம்ப வைக்கணும். பரவாயில்ல, அதையாவது சார். அப்படிலாம் இல்ல சார். சார் அவர் விலையில்லா விருந்தகம் நடத்துறாரு, பால் உணவெல்லாம் விலை இல்லாம முன்னில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க, டியூஷன் சென்டர் நடத்துறாங்க, நிறைய நல்ல முயற்சிகள் மறைமுகமா நடத்திட்டு இல்லையா? அதை தமிழ்நாட்டிலேயே ஆற்றல் அசோக் குமார்னு பாஜகவில் இருந்தாரு, பிறகு அதிமுகவுக்கு போனாரு, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில நின்னாரு. ஆற்றல் அசோக் குமார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னாங்க, அவரு தான் பணக்கார வேட்பாளர் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரிடம் அதிமுகவின் வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் தோற்றுவிட்டார். ஏன் தோற்றுவிட்டார்? உங்களை மாதிரி தான் அவர் எல்லா தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இலவசமா மருத்துவமனை, ஆம்புலன்ஸு, 3 நேர உணவு எல்லாம் கொடுத்தாரு. ஏன் நாட்டு மக்கள் வாக்களிக்கல? ஏன்னா ஒரு சேவையை, தொண்டை, உதவியை கைமாறாக வாக்கை எனக்கு நீங்க தாங்கங்கிற அந்த உள்நோக்கத்தோட செய்தாலே மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார். சார் நாங்க வாக்குக்காக சார், நாங்க அரசியல் முடிவு பண்ணாததுக்கு முன்னில இருந்தே செய்யறோம் சார். மக்கள் இயக்கமா இருக்கக்குள்ளே செய்யறோம். ஆமா, நீங்க மக்கள் இயக்கமா இருக்கும்போது செய்து மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. இல்ல சார், மக்கள் கூப்பிடுறேன் சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கள் கூப்பிடுறாங்க. அதிமுகவும் இருக்கு, திமுகவும் இருக்கு, ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. விஜய் வந்தாதான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். மக்கள் கூப்பிடுறாங்க, அதனால வராரு. அப்படின்னா நீங்க ஊழல் பணத்துல, லஞ்ச பணத்துல சம்பளமா வாங்கக்கூடாது. அப்படின்னா நீங்க திமுகவை நீங்க ஊழல் இல்ல, அப்ப லஞ்சம் ஊழல் பணத்தை கொடுத்தவங்க திமுக அதிமுக தானே கொடுத்திருக்காங்க. அப்ப ஊழல் செஞ்சுதானே திமுக கொடுத்திருக்கு. எப்படி விமர்சிக்கிறீங்கிறதா? நான் ஒண்ணும் மறுக்கலையே. இப்ப திமுகவோ அதிமுகவோ லஞ்சம் வாங்கலன்னு தனியரசு சொல்லல. அவர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கக்கூடும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா தண்டிக்கப்பட்டிருக்காங்க, மிகப்பெரிய தண்டனைகள்லாம் ஆளாய் சிறைப்பட்டிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட தண்டிக்கப்பட்ட நீங்க குற்றம் சொல்ற திமுக அதிமுகவின் நிறுவனங்கள்ல, ரெட் ஜெயில்ல, அந்த நிறுவனத்தில் கோடிக்கணக்கான ஊதியம் பெற்றுக்கொண்டு சார் அவர் ஒரு படம் நடிக்கிறார் சார். அவர் ஒரு படம் நடிக்கிறார் இல்லையா? நீங்க படம் அவர் ஒரு எளிமையான ஒரு இது. அவர் ஒரு படம் நடிக்கிறார், அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது நீங்க எந்த பணம் வேணாலும் கொடுங்களா, அதுக்கு என்ன அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் வேலை பார்க்கிறாரு, ஊதியம் கொடுக்குறீங்க. அப்படின்னா நீங்க நேர்மையா பணம் நம்ம கொடுக்குற பணம் சம்பளம் சார். அதுக்குன்னு அவர் என்ன ப்ரொடியூசரோட டிரான்சாக்சன் ஹிஸ்டரிலாம் பார்த்துட்டா சார் பணம் நடிக்க ஒத்துப்பாரு? அப்படின்னா நீங்க திமுக அதிமுக லஞ்ச கட்சி, ஊழல் கட்சின்னு நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? அப்ப நீங்க பணம் வாங்குற கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கும் போது அந்த முதலாளி எந்த கட்சியை சேர்ந்தவரனோ அது ஊழல் பணமானு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க உங்க வாதப்படி சொன்னா, அரசியல் கட்சியில அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க, அவங்கள போய் நீங்க அவதூறு, உண்மைக்கு மாறா நேர்மையா அரசியல் நடத்துற திமுகவை பார்த்து அதிமுகவை பார்த்து திட்டமிட்டு அவதூறை, பொய்யை விஜய் அவர்கள் சார் ஒரு சிம்பிளா கேட்கிறேன். விஜய் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டார், எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தீங்க? அனுமதி இல்லைனாலும் போராட்டம் நடத்த வேண்டியதானே? அதான் ஜனநாயக நாடு. இப்ப நாங்கெல்லாம் அனுமதி இல்லாம போராட்டம் வாங்கி பல வழக்குகளை செஞ்சு வரை நீதிமன்றத்துக்கு நடக்கிறோம்.
ஏன் விஜய் வந்து திரு சினிமா படத்துல எல்லாம் அனுமதி வாங்கிட்டா போய் போராட்டம் நடத்துறாரு? அவளை யார் அனுமதி வாங்கிட்டா போய் அடிக்கிறாரு? எத்தனை படத்துல எத்தனை பேர்த்து அடிச்சிருப்பாரு? எத்தனை பேர்த்த கையை கால முடிக்கிறாரு? எத்தனை பேர்த்து கொலையெல்லாம் செய்யறாரு? துப்பாக்கியில எல்லாம் சுட்டு தள்ளுறாரு. ஏன் நீங்க நிஜ வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்களே திரைப்படத்துல ஜனநாயகம் படம், ஏன் எதுக்கு படம் நடிக்கிறீங்க? படத்துல பெரிய தியாகியை போல, மிகப்பெரிய வீரனை போல, மிகப்பெரிய மக்கள் சேவகனை போல, மிகப்பெரிய ஆற்றல் உடல் வலிமை உள்ளவர்களை போல காட்டுவது. வெளியே வரும்போது தனியா வர்றதுக்கு பயந்துக்கிட்டு பவுன்சரை கூட்டிட்டு வர்றது. சார் அதுதான் சார் எங்க புசியானந்த் சொன்னார்ல சார், நீங்க கேட்டீங்களா இல்லையா? என் தலைவரை இட்டுட்டு போறதுதான் பிரச்சனைங்கிறாரு. ஆமாயா, நீங்க வீரனாச்சு, ராணுவத்தையே எதிர்த்து ஒத்தையால சண்டை போடுறீங்க படத்துல. வெளியே வரும்போது இருசக்கர வாகனத்துல உங்களால தனியா வர முடியுமா? ஏன் வரல? ஏன்னா அவரு பிரபலம் சார், உங்களால வர முடியும், அவரால் வர முடியாது. அவரு பிரபலம், அவரை எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் தான் அடுத்த முதல்வரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்வரே தனியா வர்றாரு. ரங்கசாமி என்ன பைக்கில் வந்து டீ சாப்பிட்டு போறாரு பக்கத்துல பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என்ன யமகா பைக்கில் வந்துட்டு தனியா டீ சாப்பிட்டுட்டு மக்களோட மக்களா வாழ்றாரு. நீங்க மிகப்பெரிய வீரனாச்சே, மிகப்பெரிய மாவீரன், பெரிய அறிவாளி, ஏன் நீங்க ஒரு சைக்கிள்ல வாங்க, ஒரு பைக்ல வந்து சார் எலெக்ஷனுக்கு போன வாட்டி ஓட்டு போட சைக்கிள்ல தானே வந்தோம், பாத்தீங்களா இல்லையா? பரவாயில்லங்கிற, நீங்க அதே மாதிரி வாங்கங்கிறேன். இப்ப நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு சைக்கிள் வந்துருக்கலாம்ல ஓட்டு போடுறது. சார் கூட்டத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? உங்க காவல்துறைக்கு சிரமம் கொடுக்க கூடாது, நாங்க வரல. இல்லையா கூட்டமே, நீங்க கூட்டம் கூடுனா நல்லது தானேங்கிறேன். நீங்க மக்கள் வந்து உங்களுக்கு கூட்டம் கூடுனா உங்க மக்கள் தானே, உங்க ரசிகர்கள் தானே சார். அது மேனேஜ் பண்றது அரசுக்கு சிக்கல் சார். விஜய் வராதுன்னா அது அது திமுக அரசோட தோல்வியா மாறிடாதா? அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா திமுக அரசோட தோல்வியா மாறிடாதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுக்கு வருது போது? ஒரு மனிதன் ஒரு ஊருக்குள்ள வர்றாரு, அந்த மனிதனை அன்பு பாராட்டி 10 பேர் அவரோட பேசியே அளவலாகி அன்பு பாராட்ட போறாங்க. இதுக்கு எதுக்கே பிரச்சனை வருது? அவர் ஒன்றும் சமூக விரோதி கிடையாது. அவருக்கு என்ன ஆபத்து இருக்கு? அப்புறம் எதுக்கு பவுன்சரை வைக்கிறது? எதுக்கு முன்னாடி பின்னாடி போலீஸ் ஜீப்பு வண்டி, எதுக்கு அந்த அளப்புற? அதுதான் சீன், அதுதான் நாடகம், அதுதான் திரைப்பட நடிகர். நீ சாதாரணமா போய் மக்களை சந்திங்க. சினிமாவில் அப்படித்தானே சேர்ந்துக்கிறீங்க, ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறீங்க, மீனவராக போய் வலை பிடிக்கும் மீனவராக நடிக்கிறீங்க, விவசாயம் நடிக்கிறீங்க, தொழிலாளியா சுமை தூக்கு தொழிலாளியா நடிக்கிறீங்க. சார் எனக்கு ஒன்று புரிஞ்சுட்டு சார், எனக்கு நீங்க பேசுனதுலேருந்து ஒன்று புரிஞ்சுச்சு. தனியரசு நடிகராகணும், தனியரசு நடிகராகி இது மாதிரி விஜய் மாதிரி ஆகணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஆயிருந்தா விஜய் மாதிரி 100 மடங்கு பெரிய ஹீரோவா பாயிட்டு இருக்க முடியும். நான் ரியல் ஹீரோ, நான் ஏன் படத்துல போய் நடிக்கிறேன்? நான் வந்து ரியல் ஹீரோயா? நான் வந்து உண்மையிலேயே விஜய்க்கு மேல மக்கள் மத்தியில நான் ஒரு நிஜத்துல ஹீரோவா இருக்கிறவன். நிஜத்துல அரசாங்கத்தை எதிர்த்து போராடி, காவல்துறை எதிர்த்து போராடி, நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு உரிமைகளுக்காக போராடுகிற தனியரசு களத்துல பல்வேறு வழக்குகளை வாங்கி சிறைப்பட்டு அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து நாங்க தனியரசு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் களத்துல போராடுறோம். நாங்களே போராடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு, ஒரு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி ஆகிறதுக்கு நீ எந்த வழக்கு வாங்க மாட்டீங்க, மக்களோட தொடர்பே இருக்காது. ஜனநாயகத்தோட பண்றோம் சார். நீங்க அதை தப்பா சொல்றீங்க. ஜனநாயகத்தின் மீது உச்சபட்ச நம்பிக்கையில இருக்கோம், ஜனநாயகத்தோட இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அதனாலதான் நான் ஜனநாயகத்தோட சொல்றேன். விஜய் இவர் வந்து நடிப்புல சினிமாவில் நடிக்கலாம், உண்மையிலேயே அவர் வந்து அறிவோ ஆற்றலோ வலிமையோ இல்ல விஜய்க்கு. ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் இது மாதிரி நடிகர்களை நாடாள அனுமதிக்காதீங்க, வாக்களிக்காதீங்கன்னு தான் தனியரசு மட்டும்தான் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல உறக்க நாளெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரே இந்திய நாட்டின் குடிமகன் தனியரசு தான். நடிகர்களை நம்பி நாடாள அனுமதிக்கிறதும் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. நடிகர்கள் என்றாலே உண்மைக்கு முரம்பாக ஒப்பனையின் மூலமாக பொய் பேசுகிறவர்கள். அதாவது நடிப்புனா என்ன? உண்மைக்கு மாறானது. அப்ப உண்மைக்கு மாறாக நடித்து ஒருவர் புகழ் பெறுவது என்பதே பிழையானதுதான். அதுல வருகிற வருமானமும் பிழையானதுதான். அவர் நாட்டை ஆள்வதற்கும் ஒரு பிழையான மனிதரே வருவார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறியாமையால, விழிப்புணர்வு இல்லாமல் நடிகரை இப்படி நாடாள கொண்டு வருவது என்பது தாய் தமிழ் சமூகத்துக்கு இழுக்கு, தாழ்வு என்பதனால் நடிகரை நீங்க நாடாள அனுமதிக்க வேண்டாம். இல்லாத, உறுதி இல்லாத, அரசியல் பற்று இல்லாத, அரசியல் பயிற்சி இல்லாத ஒருவர் உச்ச பதவிக்கு முதலமைச்சருக்காக வருவது என்பது பிழையானது, தவறானது. இப்பொழுது வரை சொல்றேன். நாளைக்கு விஜய் மாறினால் தனியரசை ஆதரிக்க போறேன். பதவியின் மீது ஆசை இல்லாமல் நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்கு தான் ஈட்டிய செல்வத்தை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவை ஊட்டி தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, மதம் அல்லது சாதியின் பெயரால் ஆதிக்கம் ஒழிக, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சியை காக்க
இதோ நான் வருகிறேன்னு மக்களோட மக்களா விஜய் வந்தா முதல்ல ஆரத்தளி வரவேற்பது தனியரசு தான். பிறகு நம்ம களத்துல இறங்கி போராடுவோம். மக்கள் வாக்களிச்சா தனியரசு முதலமைச்சர் ஆகலாம், விஜய் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். ஆனா ஒரு வழக்கு வாங்க மாட்டேன், ₹1 செலவழிக்க மாட்டேன். சினிமாவில் இருக்கிற புகழை நம்பி மக்கள்கிட்ட வந்து பொய் பேசுவேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிவாசிகளை போல, காட்டிவாசிகளை போல இத்தனை ஆண்டு காலம் நடிகர்களை நம்பி ஏமாந்த இந்த கூட்டம் மீண்டும் ஒரு நடிகனை நாடாளுவதற்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பேராசையில விஜய் வர்றாருல, அப்படிப்பட்ட பேராசையை அந்த பேராசையை நிராசையாக மாற்றுவதற்கு அறிவுத்தளத்துல நாங்க களத்துல இறங்கி போராடுகிற நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் போராடுகிற எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தனியரசு இந்த கருத்தை நாங்க வந்து உறக்க சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நடிகர்களுக்கு வாக்களிக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடமை தனியரசுக்கு உண்டு என்பதனால் இப்பொழுது விஜய் மீது இந்த விமர்சனத்தை கூர்மையா வைக்கிறேன். ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழரசுக்கு இடையிலேயே வணக்கம்.